ஒரு சில சீன்லாம் இருந்துச்சு ஆக்சுவலி. அதெல்லாம் வந்து ஒரு 2 டேக் பண்ணாரு. 2 டேக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் சொன்னேன், சார் இது வேற மாதிரி பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ ஹி டிட் தட் அண்ட் தென் ஐ செட் ஓகே இது பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இல்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிற இது என்னென்னு எனக்கு புரியுது, என்ன மாதிரி மீட்டர் சொல்கிறீங்கன்னு புரியுது, இதை 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 மட்டும் நம்ம நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் நாங்கள் வேறு சீன்லாம் எடுத்துகிட்டு வரும்போது ஈ செட் ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ட் ஹி ஷோட் மீ அ வீடியோ. ஏன்னா நாங்கள் அன்றைக்கி நைட் ஷூட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி அன்றைக்கி நைட் ஷூட் பண்ணி முதல் நாள் படமாக நைட் ஷூட்டு 2 மணி தான் முடியுது. அதுவும் நாங்கள் அந்தமானில் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து என்னென்னா அதுக்கு வந்து ஒரு அந்தமான்லேருந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு காரில் போய் அங்கேருந்து போட்டில் போய் அந்த ஐலாண்டுக்கு போயிடணும். அதுக்கப்புறம் திரும்ப ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போட் கிளம்பும். அது திரும்ப வந்து ரூம் வரதுக்கு ஒரு 2 hours ஆகும்ல. ஸோ அன்றைக்கி 2 o'clock ஷூட் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் திரும்ப மார்னிங் வந்தார். பட் ஆனால் ஈ ஷோட் மீ லைக் வீடியோ லைக் பிகாஸ் ஈ வென்ட் அண்ட் ரிகர்ஸ். அதை போய் ரூம்ல வந்து அவர் ரிகர்ஸ் பண்ண அவர் ஒரு மிரர் முன்னாடி நின்று அவர் வந்து ஆப்ஷன்லாம் அனுப்பிச்சார். இந்த மாதிரி ஓகேவா, இந்த மாதிரி ஓகேன்னு அனுப்பிச்சா அது காலையில வருது. எனக்கு காலைல நான் எந்திரிச்சோன்னா பார்த்தா 2-3 வீடியோ வந்துருந்துச்சு. அவர்கிட்ட இருந்து பார்த்தா அது மாதிரி ஆப்ஷன் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவான்ற மாதிரி கேட்டிருந்தாரு. சார் எப்போ சார் இப்படி பண்ணி அவர் தூங்கவே இல்லை போய் அதை பிகாஸ் ஈ வாண்டட் டு கிராக் தட் திங் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி நிறையா இருக்கு. இன்னொரு தேர் வாஸ் ஆல்சோ அனதர் சீன் விச் ஐ கான்ட் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் ஆனால் முக்கியமான ஒரு எமோஷனல் சீன் கிடையாது. பட் ஆனால் ஒரு முக்கியமான ஒரு சீன். அது வந்து எனக்கு வந்து அது ரைட்டிங்ல எழுதிட்டு அப்புறம் வந்து நான் யோசிச்சிட்டே இருந்தேன், இது என்ன ஏன்னா எனக்குமே தெரில என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்றது சொல்லவும் தெரில எனக்கு. ஸோ அவர்கிட்ட நான் சொன்னேன், இது நாளைக்கு பண்ணுறோம் சார் அப்படின்னு. சரி ஓகே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ வே ஹி டிட் தட் சீன் அந்த என்டையர் செட் வாஸ் பயங்கரமாகிடுச்சு எல்லாருக்குமே. ஒரு அதுக்கு ஒரு சின்ன அந்த பெர்ஃபார்ம் பண்ணும்போது சின்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று நான் சும்மா போட்டு விட்டேன். ஏதோ ஒரு ட்ராக் ப்ளே பண்ணி விட்டேன். அதோட பார்க்கும்போது அந்த என்டையர் அந்த ஐலாண்டே அமைதியாச்சு. ஆக்சுவலி யூஸ்வலாக ஒன்று நடக்கும், அங்கங்கே யாராவது பேசிகிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி இருக்கும்ல. அது பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான்ற போது அந்த என்டையர் ஐலாண்டே அமைதியாக இருந்துச்சு. அது பண்ணி முடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரே டேக் தான். நான் சொன்னேன் இது வந்து நம்ம வேற கட்லாம் எடுக்க வேணாம். ஸோ அவர் வந்து பயங்கர டீப்பர் லெவலில் பெர்ஃபார்மன்ஸஸ் யோசிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்.